ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிராவல் பிளேசஸ் பார்க்கலாமா? இப்போ நீங்க தமிழ் பர்சன், நீங்க நார்த் இந்தியன் ஸ்டேட்டுக்கு போறீங்க. அங்க உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த குட்டி குட்டி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க. அங்க வந்து நிறைய க்ளோத்ஸ், ஆக்சசரிஸ்லாம் இருக்கு. அங்க உங்களுக்கு இயரிங்கோ ஏதோ ஒரு திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க கிட்ட இது எவ்வளோ அப்படின்னு கேட்கணும். அது எப்படி நீங்க கேட்கலாம்? கித்தனே காக, இது கித்தனே காகனா எவ்வளோ, இது எவ்வளோ அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மார்க்கெட்ல ஒரு சாட் ஷாப் இருக்கு. சாப்பிடணும்னு தோணுது. அங்க வந்து ட்ரெடிஷனல் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் வச்சிருக்காங்க. அது பேர் என்ன உங்களுக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு அது என்னன்னு நீங்க கேட்கணும். அது எப்படி ஹிந்தியில கேட்பீங்க? கியா ஹை அப்படின்னு கேட்பீங்க. இது என்னது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல கோவிலுக்கு நீங்க போகணும். நீங்க அங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க போன இடத்துல கிருஷ்ணன் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ கிருஷ்ணன் கோவிலுக்கு எப்படி போகணுங்கிறத எப்படி கேட்பீங்க? யஹா கிருஷ்ணா கா மந்திர் கஹா ஹை. யஹானா இங்க, கிருஷ்ணானா கிருஷ்ணன், கா மந்திர் அதோட கோவில், கஹா ஹை கஹா ஹைனா எங்க இருக்குது அப்படிங்கறது கேட்பீங்க. இப்ப நீங்க வந்து சாப்பிட்டாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு, கோவிலுக்கு போயாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வெஹிக்கிள்ல போகணும், ஆட்டோல போகணும். அப்ப எப்படி கேட்பீங்க? அந்த ஆட்டோ கரெக்ட் எப்படி கேட்பீங்க? நீங்க இருக்கிற இடம் வந்து ராம்நகர். அது எப்படி கேட்பீங்க? ராம்நகர் செல்லுங்க அப்படின்னா ராம்நகருக்கு வருவீங்களா, கூட்டு போவீங்களா அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அவர் ஆட்டோக்காரர் வந்து போகலாம் அப்படின்றாரு. அடுத்த கேள்வி உங்களோட என்னவா இருக்கும்? எவ்வளவு வாங்குவீங்க அப்படிங்கறது கேட்கணும். அப்ப எப்படி கேட்பீங்கன்னா, கிட்னா லேங்கே, கிட்னானா எவ்வளோ, லேங்கன்னா வாங்குவீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து உங்களோட லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டீங்க. இப்போ அங்க ரிசப்ஷனிஸ்ட உங்களோட ரூம் கீ வாங்கணும். அது எப்படி கேட்பீங்க? ரூம் நம்பர் 206 கீ செய்ய அப்படின்னா ரூம் நம்பர் 206 கீ வேணும் அப்படிங்கறது அர்த்தம். இப்போ ரூமுக்கு வந்துட்டீங்க. ரூம்ல போனோடனே கவுண்டரிச்சு படுத்துடக்கூடாது. நெக்ஸ்ட் டே என்னென்ன ஃபேஸஸ் யூஸ் பண்ணலாங்கிறது சொல்லி நம்ம சேனலை வாட்ச் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.